மூளை திசுக்களை அதிகரிப்பது எப்படி அப்படின்ட்டு பேசின வீடியோ ஒரு வெல் ரிசீவ்டு, நிறைய பேர் தேங்க் பண்ணியிருக்கீங்க. சுகன்யா நடராஜன் என்ன சொல்கிறாங்க, வெல் செட் மேம், தேங்க்யூ சொல்கிறாங்க. வெல் செட் பால், பாலுன்னா அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டி செல்வி என்ன சொல்கிறாங்க, அருமையான பதிவு, நன்றி இளமையான அம்மா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸ் எனக்கு ரொம்ப சிரிப்பையும் சந்தோஷத்தையும் கொடுத்தது. ஸோ இளமை வந்து பாடி வந்து ஏஜ் ஆகும், க்ரோனாலஜிக்கல் ஏஜ், மென்டல் ஏஜ், சைக்கலாஜிக்கல் ஏஜ், அப்படி நிறையா ஏஜாக நாங்கள் பிரிப்போம். சரியா? ஜஸ்ட் ஒன்லி ஃபிசிக்கல் ஏஜை மட்டும் நம்ம பூமியில் வாழ்ந்து சூரியனை எத்தனை தடவை சுற்றி வந்தோம், ஒரு தடவை சுற்றி வந்துட்டோம்னா ஒரு வயசு, 10 தடவை சுற்றி வந்தோம்னா 10 வயசு. ஓகே, இது நம்ம மாஸ் செவ்வாய் கிரகத்தில் இருக்கோன்னு வைங்க, அது 3 வருஷத்துக்கு நம்ம இந்தியன் இதுக்கு ஏர்த்தில் உள்ள 3 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வருதுன்னு வைப்போம். மாஸில் நம்ம வாழ்ந்தோம்னா அப்போ நம்ம வந்து ஏஜிங் வந்து டிலே ஆகும். அதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ அப்போ அங்கே போயிட்டு நம்ம திடீர்னு மாஸில் போய் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு திருப்பி வந்தோன்னா நம்ம பிள்ளை உடைய வயசு தான் நமக்கு இருக்கும். எஸ், அதுதான் சயின்ஸ் சொல்லுது. ஓகே, அப்படி சினிமாலாம் உண்டு. ஓகே, ஆனால் நான் சொல்கிறேன், மனசில் எப்பவும் இளமையாக இருக்கலாம், சிறு பிள்ளை மாதிரி இருக்கலாம். வயசு ஆகணும் தான், ஏஜிங் வேணும் தான், மெச்சூரிட்டி வேணும் தான். ஆனாலும் மனதில் ஒரு துள்ளல் சாகிற அன்னைக்கு வரைக்கும் கூட இருந்துச்சுன்னா அதுதான் இளமை. அது ரிஃப்ளெக்ட் ஆகும். பாடி வயசான பாடினாலும் சில பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் ரொம்ப குசும்பாக இருப்பாங்க, ரொம்ப ஃபன்னாக இருக்கும், அவங்களோட இருக்கதே சந்தோஷமாக இருக்கும். சிலவர்கள் எங்கே இருப்பாங்க, ஆனால் ஒரு பெரிய மனசுமையோடு தெரிவாங்க, ஒரு பெரிய மனக்கவலையோடு தெரிவாங்க. ஏதோ வாழ்க்கையில் என்னதெல்லாமோ செய்யணும், நான் இப்படி செய்யணும், கில்ட் வந்துடும், ஐயோ நான் செய்யலையேன்ற ஏக்கம் வரும், கவலை வரும், கஷ்டம் வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி சில அம்மாமார்கள் டீச்சர்ஸ் இந்த பிள்ளைய இப்படி முதுகில் பெரிய பாரத்தை தூக்கி சுமத்தி விட்டுருவாங்க. அவங்கள அறியாமலேயே பெரிய மன கவலைகள் கஷ்டங்களை தூக்கி கொண்டு திரிவார்கள். ஸோ தேவையே இல்லை. எவ்வளோ சிரிக்க முடியுமோ சிரிங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ சந்தோஷமாக இருங்க, எவ்வளோ இளமையாக இருக்க முடியுமோ. இளமைன்னா என்னது? ஒரு குட்டி பிள்ளை எதுக்குன்னே தெரியாது சிரிக்கும். இங்கேருந்து இங்கே நடந்து போகுமா, துள்ளி பறந்து ஓடும். என் பேர பிள்ளைகள்லாம் அப்படித்தான். இங்கேருந்து அங்கே போவாங்களா, நடந்து போவாங்களா? முடியாது. அவங்க பறந்து ஒரு ரூம்லேருந்து அடுத்த ரூம் போகணுன்னா ஓடுவாங்க, சிரிப்பாங்க, எல்லாத்துக்கும் சிரிப்பாங்க, எல்லாத்துக்கும் ஃபன்னாக இருப்பாங்க, லைட் ஹார்ட்டடாக இருப்பாங்க, லைட் மைண்டடாக இருப்பாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய சொத்து. ஒரு அம்மாவும் அப்பாவும் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து இதுதான். சிறு பிள்ளை மாதிரி அந்த குணத்தோட, இந்த சிறு பிள்ளை மாதிரி அந்த எனர்ஜியோட உற்சாகத்தோட வலம் வருவது ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். அதை ஈஸியாக நீங்கள் புரிந்து கொண்டு அதை நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏஜிங்கை தவிர்க்க முடியாது, பட் இந்த ஒரு ஃபன் அவுட்லுக், ஒரு சைல்டிஷ் இல்லை, சைல்டு லைக் ஆட்டிடியூடோட நம்ம வலம் வரலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் நைஸ் கமெண்ட்ஸ்.